பீடி கணக்கு போட்டு விட்டு வாரேன்னு உள்ளே படுத்திருக்கும் மாமியாரிடம் சொல்லிவிட்டு பதிலுக்கு காத்திராமல் கதவை மெதுவாக சாத்திவிட்டு வெளிப்பக்கம் தாளிடாமல் வேகமாக நடக்க துவங்கினாள் ரமா. இன்றைய சூழ்நிலையில் ரமாவுக்கும் படுக்கையில் இருக்கும் மாமியார் தன் ஒரே மகள் என்று அந்த சிறிய குடும்பத்திற்கு வாழ வழிவகுத்ததே பீடிச்சிட்டு ஒன்றுதான். ரமா ஓரளவு நல்ல வசதியுள்ள குடும்பத்தைச் சேர்ந்த பட்டதாரி பெண். படிப்பு, விளையாட்டு என்று எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கினாள். திருமணத்திற்கு சிறிது நாட்களுக்கு முன்பு அம்மாவும் கொரோனாவில் இறந்து விட்டாள். படிப்பை முடித்தவுடன் காவல்துறையில் வேலையும் கிடைத்தது. வேலையில் சேருவதற்கு முன்பே திருமணமாகிவிட்டது. எப்படியோ திருமணமும் நடந்தது. வரதராஜன் திருமணத்தின் பொழுது நல்ல பையனாகத்தான் இருந்தார். கணவர் வரதராஜன் போலீஸ் வேலை பெண்களுக்கு சரிவராது, ஆதலால் நீ காவல்துறை வேலைக்கு செல்ல வேண்டாம் என்று கூறிவிட்டார். ரமா எவ்வளவோ கெஞ்சி கேட்டும் வேலைக்கு அனுப்ப மறுத்துவிட்டார். ஒரே மகன் ஒரே மகள், மாமியார் என்று நன்றாக ஓடிக்கொண்டிருந்த குடும்பத்தில் இடியென விழுந்தது வரதராஜனின் மரணம். யாரோ தண்ணியை போட்டுவிட்டு பைக்கில் வந்து கொண்டிருந்த வரதராஜன் மேல் இடித்துவிட்டு போய்விட வரதராஜன் அந்த இடத்திலேயே கீழே விழுந்து இறந்து போனார். ரமா வாழ்க்கையில் என்ன செய்வதென்று தெரியாமல் ஸ்தம்பித்து நின்றாள். காவலர் பணி கிடைத்தும் கணவர் வேண்டாம் என்று கூறியதால் சேராமல் போய்விட்டோமே. அன்று மாமியார் நல்ல திடமாகத்தான் இருந்தார். குழந்தைகளை பார்த்து கொண்டிருந்திருப்பாள். கணவருடன் சண்டை போட்டு வேலைக்கு போயிருக்கலாமோ என்று இப்போது அவளுக்கு தோன்றியது. காலமும் வயதும் ஓடிவிட்டது. பீடி சுற்றியும் காலை நேரத்தில் ஆப்பம் சுட்டு விற்றும் வாழ்க்கையை ஓட்டி வந்தாள் ரமா. மகன் சிவன் கல்லூரியில் படித்து வந்தான். மகள் நித்யா 10வது வகுப்பில் படித்து வந்தாள். மாமியாருக்கும் வயதாகிவிட்டது. சிறு சிறு வேலைகளில் ரமாவுக்கு உதவி செய்து வந்தாள். இப்படியே வருடங்களும் கடந்தோடின. மகன் சிவன் படித்து மும்பையில் வேலைக்கு சேர்ந்தான். முதலில் அனுப்புவதற்கு யோசித்த ரமா கிடைத்த வேலையை விட மனமில்லாமல் சென்று வா என்று அனுப்பி வைத்தாள். மகன் எப்போதாவது பணம் அனுப்புவான். ஒரு நாள் திடீரென்று ஒரு மராட்டி பெண்ணை அழைத்து கொண்டு வந்து இவளை தான் திருமணம் செய்ய போகின்றேன் என்று கூறினான். ரமாவின் தலையில் இடியே விழுந்தது போல் இருந்தது. மௌனமாக 2-3 நாட்கள் சென்றன. பின்பு திருமணத்திற்கு சம்மதமும் தெரிவித்தாள். மும்பை சென்று திருமணத்தை மும்பையில் நடத்த வேண்டும். ஆதலால் திருமண செலவு நிறைய ஆகும். தங்கைக்கும் திருமணம் செய்ய வேண்டும். ஆதலால் சில லட்சங்கள் தேவைப்படும். நம் வீடு நல்ல விலைக்கு போகும். அதை எப்படியாவது விற்று 2 திருமணத்திற்கும் வைத்து கொள்ளலாம். வாடகைக்கு நல்ல வீடுகள் கிடைக்கின்றன. மாதம் மாதம் நானும் உதவி செய்கின்றேன். இந்த வீட்டை விற்றுவிடலாம் என்றான் சிவன். ரமாவிற்கு அப்படியே தூக்கி வாரி போட்டது. சொத்து என்று இருப்பது இந்த ஒரு வீடுதான். அதையும் விற்க சொல்லுகின்றானே. நினைத்த பொழுது ரமாவின் கண்களிலிருந்து அவளை அறியாமல் கண்ணீர் வந்தது. கொஞ்சம் உஷாரான ரமா கண்ணீரை மகன் பார்த்து விடாதபடி முகத்தை திருப்பிக் கொண்டே, இல்லையப்பா, வீடு எங்களுக்கு வேணும். நித்யாவுக்கும் இன்னும் சில வருடங்களில் திருமணம் செய்ய வேண்டும். வாடகை வீட்டிற்கு சாமானையெல்லாம் மல்லிக்கொண்டு அலைய முடியாது. எனக்கு வியாபாரம் இங்கு நன்றாக ஓடிக்கொண்டிருக்கின்றது என்று கூறி பதிலுக்கு காத்திராமல் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தாள். ஒரு வழியாக சிவன் லோன் போட்டு திருமணத்தை மும்பையிலேயே நடத்தினான். திருமணத்திற்கு சில உறவினர்களை ரமா மும்பைக்கு அழைத்து சென்றாள். ஒரு படுக்கையறை வீட்டை திருமணத்திற்கு பின் குடி போவதற்கு எடுத்திருப்பதாக சிவன் கூறினான். திருமணமும் முடிந்தது. ரமாவையும் நித்யாவையும் தவிர மற்ற உறவினர்கள் கிளம்பிவிட்டனர். சிவன் இருவரையும் ஊருக்கு அனுப்புவதிலேயே குறியாக இருந்தான். ரமாவுக்கோ மருமகளுடன் எதுவுமே பேச முடியவில்லை. இந்தி தவிர வேறு எந்த மொழியும் அவளுக்கு தெரியவில்லை.
கஷ்டப்பட்டு சில நாட்களை கழித்துவிட்டு ஊருக்கு திரும்பினாள். எப்போதாவது ஒரு முறை ஊருக்கு வருவான் சிவன். ஒரு முறை ஊருக்கு மனைவியுடன் வந்தான். அடுத்த முறை மகளுடன் வந்தான். சிவனுக்கும் மனைவி மகளுக்கும் அந்த கிராமத்தில் போரடித்தது. சில நாட்கள் தங்கிவிட்டு சென்றனர். சிவன் எப்போதாவது பணம் அனுப்புவான். நாட்கள் கடந்தோடின. ஒரு நாள் திடீரென்று தனக்கு வேலை போய்விட்டதாகவும் வீட்டு கடனை அடைக்க முடியவில்லை, ஆதலால் வீட்டை விற்று தன் பங்கு பணத்தை தரும்படியும் தொலைபேசியில் அழைத்து கூறினான். இந்த முறை ரமா வீட்டை விற்க மறுத்துவிட்டாள். நித்யாவும் படிப்பை முடித்து விட்டாள். நல்ல வரனை பார்த்து திருமணமும் செய்து வைத்தாள். எவ்வளவோ சிவனை தொடர்பு கொள்ள முயற்சி செய்தும் அவளால் நித்யாவின் திருமணத்திற்கு கூட சிவனை அழைக்க முடியவில்லை. மாமியாரின் மரணம், நித்யாவின் திருமணம் என்று அனைத்து பொறுப்புகளும் ரமாவுக்கு முடிந்துவிட்டன. ரமாவும் இப்போது தனி மரமானாள். ஆனாலும் பீடி சுற்றுவதையும் ஆப்பம் சுடுவதையும் குறைத்து கொண்டாலே ஒழிய விடவே இல்லை. மகளை பார்க்க எப்போதாவது சென்னைக்கு சென்று வருவாள். மகளும் குழந்தைகளை அழைத்து கொண்டு விடுமுறைக்கு ஊருக்கு வருவாள். இந்த வருடம் மருமகனுக்கு மும்பைக்கு பணியிடை மாற்றம் செய்ததால் நித்யா ஊருக்கு வரவில்லை. ரமாதான் விடுமுறைக்கு மகள் வீட்டிற்கு மும்பைக்கு சென்றாள். மும்பை சுத்தமாக ரமாவுக்கு பிடிக்கவே இல்லை. 2 படுக்கை அறைகள் கொண்ட வீடு, கொஞ்சம் கீழே குழந்தைகளுக்கு விளையாட இடம், பார்க்கிங், சிறிய தோட்டம் என்று சுத்தமாக பளிச்சென்று இருந்தது. ஆனால் பேசுவதற்கு யாருமே இல்லை. இந்தி தெரியாதது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது ரமாவுக்கு. தோட்டத்தில் இருந்த ஒரு சிறிய பெஞ்சில் எப்போதாவது சென்று அமர்ந்துவிட்டு வருவாள். ஒரு நாள் அப்படி அமர்ந்துவிட்டு லிப்டில் மாடிக்கு செல்லுவதற்காக காத்திருந்தாள். யாரோ ஒருவர் ஏதோ கேட்க பக்கத்தில் நின்று கொண்டிருந்த பெண், பாட்டி, உங்களிடம்தான் எந்த தளத்திற்கு போக வேண்டும் என்று கேட்கின்றார் என்று தமிழில் கூறினாள் அந்த பெண். நீ தமிழாம்மா என்று ரமா ஆசையுடன் கேட்டாள். ஆமா பாட்டி என்று கூறவும் அவள் இறங்க வேண்டிய தளம் வரவும் சரியாக இருந்தது. இறங்கி அந்த பெண் போய்விட்டாள். மகள் நித்யாவிடம், நித்யா, இன்னைக்கு நான் ஒரு தமிழ் பெண்ணை பார்த்தேன் என்றாள். ஆமாம், 3வது தளத்தில் யாரோ ஒரு தமிழ் குடும்பம் இருக்கின்றதாம். சில நாளைக்கு முன்பு தான் அந்த வீட்டு பெண்மணி 2 குழந்தைகளை விட்டுவிட்டு உடம்பு சரியில்லாமல் இறந்து போனார்களாம் என்றாள் நித்யா. ரமாவுக்கு புரிந்தது. லிப்டில் பார்த்த பெண்ணின் தாயார் தான் இறந்து போயிருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டாள். ஒரு நாள் அந்த பெண் அவளுடைய தந்தையுடன் வந்தாள். தந்தையை பார்த்த ரமாவுக்கு உடம்பில் மின்சாரம் பாய்வது போல் இருந்தது. ரமா சிறிதும் அந்த இடத்தில் சிவனை எதிர்பார்க்கவில்லை. சிவன் அம்மாவை பார்த்தவுடன் அம்மா என்று கூறினான். கண்களில் கண்ணீர் வழிந்தோடியது. ரமா சிவன் என்று இழுத்தாள். ரமாவுக்கு சட்டென்று புரிந்தது, சிவனின் மனைவிதான் இறந்து போன அந்த பெண் என்று. அருகில் அமர்ந்தான். அம்மா, என்னை மன்னித்து விடு, அழுது கொண்டே கூறினான். அப்பா, நம்ம வெளியில் இருக்கோம் என்றாள் மகள் கடுப்புடன். கண்ணீரை கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டான். ரமாவால் அழுகையை அடக்க முடியவில்லை. என்ன சிவன் இந்த கோலம் என்றாள். அம்மா, நான் உங்களுக்கு செய்த துரோகத்திற்கு கடவுள் என்னை தண்டித்து விட்டான். என் மனைவி உடல் நலமில்லாமல் கடந்த மாதம்தான் இறந்து போனாள். இவள்தான் மூத்த மகள் ஷியாமளா. மகன் 10 படிக்கின்றான். நீ எப்படி இங்கு என்று இழுத்தான். நித்யா இங்கு மாற்றலாகி வந்திருப்பதாகவும் இங்கே அடுக்குமாடி குடியிருப்பில் தங்கி இருப்பதாகவும் கூறினாள். சிவனின் முகத்தில் ஒரு சந்தோஷம் வந்தது. அம்மா, வீட்டிற்கு வா என்று அழைத்தான். நித்யாவை பற்றி, குழந்தைகளை பற்றி விசாரித்தான். நித்யாவின் வீட்டிற்கு குழந்தைகளுடன் வந்தான். குழந்தைகளும் நன்றாக பழகிவிட்டனர் மாமா மாமா என்று. ரமா இப்பொழுதெல்லாம் சிவனின் வீட்டிலேயே அதிகம் இருந்தாள். நித்யாவிற்கு கொஞ்சம் கூட அது பிடிக்கவே இல்லை. நம்மையெல்லாம் எந்த நிலைமையில் அண்ணன் விட்டுவிட்டு அந்த மும்பைக்காரி பின்னால் சென்றான் என்றாள். ஆனால் ரமாவுக்கு
அது காதிலேயே ஏறவில்லை. சிவன் குழந்தைகளுக்கு பிடித்தமான உணவை செய்து கொடுத்தாள் ரமா. தமிழ் நன்றாக புரிந்தாலும் பேச திணறினார்கள். சிவனும் ஒரு சிறிய வேலையில் இருந்தான். இப்பொழுதெல்லாம் ரமா ஊரை மறந்தே போனாள். பேத்திக்கு 24 வயதாகியும் திருமணமாகாததை கண்டும் கவலையுற்றாள் ரமா. சிவன், நான் ஊருக்கு கிளம்பி அதிக நாட்கள் ஆகிவிட்டது, போய் என்னை ஊருக்கு டிக்கெட் செய்து அனுப்பிவிடு என்று சிவனிடம் கூறினாள் ரமா. அதன்படி சிவனும் தாயை ஊருக்கு அனுப்பி வைத்தான். 2 மாதங்கள் உருண்டோடின. மறுபடியும் ரமா மும்பைக்கு வந்தாள். சிவன், ஷியாமளாவுக்கு வயதாகி கொண்டே போகின்றது. அவள் திருமணத்தை பற்றி ஏதாவது யோசித்தாயா என்று கேட்டாள் ரமா. ஆமாம்மா, ஒரு 6 மாதம் முடியட்டும் என்று பார்க்கின்றேன். அதன் பின்பு அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்க துவங்க வேண்டும். ஒரு நாள் சிவன் வீட்டிற்கு நித்யா வந்திருக்கும் பொழுது, சிவன், எனக்கோ வயதாகிவிட்டது. நான் இருக்கும் பொழுது நீ உன் பொறுப்புகளை முடித்து விடு. அதுதான் உனக்கு நல்லது. ஊரில் இருந்த வீட்டை விற்று கொண்டு வந்திருக்கின்றேன். உன் மகளுக்கு திருமணத்தை முடித்து விடு. எனக்கு இனி ஊரில் வீடு தேவையில்லை என்றாள். அம்மா, நீ என்ன சொல்லுத என்றாள் நித்யா கோபத்துடன். நித்யா, நன்றாக யோசித்துதான் நான் இந்த முடிவை எடுத்தேன். நான் சேமித்து வைத்த சிறிது பணம் எனக்கு போதுமானது என்றாள் கண்ணீர் மல்க. நித்யா தன்னை அறியாமல் அழத் துவங்கினாள். அம்மா, நீ என்ன செய்திருக்கின்றாய் என்றாள் கோபத்துடன். எனக்கு வேற வழி தெரியவில்லை நித்யா. ஒரு முறை ஏதோ உன் அண்ணன் தவறு செய்தான். அதற்காக அவன் பிள்ளைகளையும் நான் இப்போது தண்டிப்பது தவறு என்று கூறி உள்ளே சென்று வீட்டை விற்று கொண்டு வந்திருந்த பணத்தை எடுத்து மகனிடம் கொடுத்துவிட்டு அடுப்பங்கரையில் இருந்த சாமி படம் முன் நின்று அழுது கொண்டே வேண்டினாள், என் பேர பிள்ளைகளும் என் மகனும் நன்றாக இருக்க வேண்டும் என்று. கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் லிசனிங்.